Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம பண்ண போற ப்ராடக்ட்க்கு 4-play acrylic yarn, 4mm hook, then scissor எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி waste box இருக்கும்ல பிளாஸ்டிக் பாக்ஸ் அதோட lid வந்து எடுத்துக்கோங்க. சோ அந்த மூடியில இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். இந்த லிட்டோட கார்னர் இருக்குல்ல அதை மட்டும் வெச்சிட்டு சென்டரா இருக்க சர்க்கிள் போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ண போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நமக்கு ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். அந்த சென்டர் போர்ஷன் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரிங் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ அதில் வந்து நம்ம த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்காக எடுத்ததுனால ஸ்டார்டிங் வந்து எடுக்கலை. தென் அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் பெருசாக போனதுனால நான் நார்மல் வீடியோவாகவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம போட்டுட்டு வரோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து இந்த ரிங்கில் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பிளாஸ்டிக் லிட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ரிங் வந்து நம்மளுக்கு தடியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் ஸ்டாண்ட்ஸ் யான் வச்சுருக்கேன். அதே 4-play acrylic yarn தான் டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணினோம் அப்படின்னா கேப் வந்து நிறைய தெரியும். அந்த லிட்டில் வந்து நிறைய நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் இருக்கும், ஸ்பேஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் வந்து வெளியில் தெரியும். அதனால் அதை மறைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து தடியாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். 4-playல வந்து உங்களுக்கு டபுள் ஸ்டாண்ட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண முடியலன்னா 6-play இல்லை 8-play கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துடுங்க. அது வந்து பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியவே கூடாது, அதை மறைக்கிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துடுங்க. இதில் வந்து கவுண்டெல்லாம் எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ கவுண்ட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதே பேட்டர்னே நீங்கள் வேஸ்ட் பிளாஸ்டிக் பேங்கிள் இருந்தால் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வரும், ப்ராடக்டோட சைஸ் வந்து சின்னதாக வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பேஸ் அந்த பிளாஸ்டிக் தெரியாமல் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டுடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷேல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எதுவுமே தெரியாது. இப்போ அகெயின் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷேக்கு yarn over பண்ணிவிட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். ஒரே ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பேங்கிளில் கூட இதை ட்ரை பண்ணலாம். கிளாஸ் பேங்கிளில் ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் பிளாஸ்டிக் பேங்கிள் இருந்தால் அதுலேயே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸ் பேங்கிளில் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது உடஞ்சிரும், இல்லை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கூட அது உடஞ்சிரும். அதனால் கிளாஸ் பேங்கிள் அவாய்ட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பேங்கிள் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அகெயின் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே. ஸோ வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு லிட்டிலேருந்து நம்ம வந்து ஒரு க்யூட்டான ப்ராடக்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் யாராவது நம்மளோட சேனல் பார்த்து ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் பண்ணின ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சேனல்லேயே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட நேம் அண்ட் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக எனக்கு கரெக்டாக 2 ஸ்டிச் வந்து பேலன்ஸ் இருக்குது. 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் நீங்கள் சென்டராக ஏதாவது ஹேங்கிங் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை கீழே வந்து டேசலோ இல்லை பாம்பம் மாதிரி ஏதாவது பீட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வால் ஹேங்கிங் மாதிரி கூட டெக்கார் பீஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹேங்கிங்க்கு நம்ம ஒரு 10 to 15 செயின் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 15 செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ செயின் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. ஹேங்கிங்க்கு எவ்வளோ செயின் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அத்தனை செயின் போட்டுக்கோங்க. எங்கே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அதே ஸ்பேஸில் வந்து அகெயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு
ஒரு செயின் போட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஹேங் பண்ணுறதுக்கு அந்த லூப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் கலராக செஞ்சுட்டு நடுவில் ஏதாவது ஹேங்கிங் கூட பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஃபோட்டோ ஸ்டூடியோவில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கீங்களோ அந்த சைஸ் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்கொயர் ஷேப் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து வெறும் ஃபோட்டோ மட்டும் நம்ம வச்சோன்னா ஸ்டெடியாக இருக்காது. அதனால் ஒரு கார்ட்போர்டு, இந்த மாதிரி வேஸ்ட்டு கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கார்ட்போர்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த க்ரோஷேயில் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம க்ளூ வச்சு தான் அட்டாச் பண்ணணும். வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு லிட்டிலேருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங் இல்லைனா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.